காந்தி இயக்க தலைவர் வழக்கறிஞர் விஎஸ்ஆர் அவர்கள் வழியில் காந்தி இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற விடுதலை அன்பர் செம்பியன் அவர்களுக்கும் அரங்கில் அரிய ஆற்றலுடன் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய அவையாக அமைந்திருக்கிற இந்த அவைக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயப்படி இந்த நிகழ்ச்சி கடந்த 26ஆம் தேதி அன்றே நடந்திருக்க வேண்டும். அதுதான் அரசியல் சாசன நாள் அன்றுதான். இது கடந்த 1915ஆம் ஆண்டு இந்திய அரசு அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 125வது பிறந்த ஆண்டில் நீதிமன்றங்களும் வழக்கறிஞருடைய அவை மட்டும் இதை அவர்களுக்குள்ளே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது. இது பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய விடுதலை நாள் போல, குடியரசு நாள் போல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். எனவே இந்த நாள் மக்கள் கொண்டாட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து இந்திய அரசு இதை கான்ஸ்டிடியூஷன் டே என்று அறிவித்தது. எல்லாருக்கும் சிகரம் வைத்தார் போன்று தமிழக அரசு இந்த அரசியல் அமைப்பு 75ஆம் ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டு. அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு 75 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குறைந்தபட்சம் அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளில் அந்த அரசியலமைப்பினுடைய முகப்பு, அந்த வாசகங்கள் இருக்கிறது அல்லவா, அரசியலமைப்பினுடைய அடிப்படை அதுதான், இந்த சாரம் அதுதான். இந்த சாரத்தை எல்லோரும் படித்து உறுதிமொழி எடுத்துக் வேண்டும் என்று ஆணையிட்டது தமிழக அரசு. இந்த தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நம்முடைய இந்திய அரசுக்கும் நம்முடைய நன்றியை முதலில் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அரசியலமைப்பு திடீரென்று ஒரு விடுதலை அடைந்த பிறகு வந்துவிட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது. அரசியலமைப்புக்காக எவ்வளவு ஆண்டுகள் போராடி இருக்கிறார் என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பின்னாலே போக வேண்டும். நாம் அவ்வளவு தூரம் போக முடியாது. 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்திலிருந்தே இந்த அரசியலமைப்பு துவங்குவதற்கான அரசியலமைப்பு அவை அமைப்பதற்கான முயற்சியை நம்முடைய விடுதலை போராட்ட பெரியவர்களும் இந்த நாட்டை நல்ல முறையாக வழிநடத்த வேண்டும் என்று சிந்தித்தவர்களும் அதை முயற்சி எடுத்தார்கள். 1919 ஒரு அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. நாம் எல்லாம் பள்ளி கல்லூரிகளில் படித்ததுதான். வரலாற்று மாணவர்கள் கல்லூரியில் படித்திருப்பார்கள், நாம் பள்ளியில் படித்திருப்போம். மாண்டேஜ் சென்ஸ் போர்டு சீர்திருத்தம் 1919. அந்த சீர்திருத்தம் தான் ஓரளவு மக்களுக்கு ஜனநாயகப்படுத்திய முதல் சட்டம். பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய சட்டம் மாண்டேஜ் சென்ஸ் போர்டு சீர்திருத்தம். மாண்டேஜ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இந்திய செயலாளர், சென்ஸ் போர்டு இங்கே ராஜ பிரதிநிதியாக வைஸ்ராக இருந்தவர். 2 பேரும் சேர்ந்து அந்த சீர்திருத்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். நாம் பள்ளிகளில் படித்த இரட்டை ஆட்சி முறை அதில்தான் நமக்கு வந்தது. அதுதான் முதல் முறையாக சொன்னது, மத்தியில் ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றம் உருவாக வேண்டும். அதற்கு அடுத்து ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்றைக்கு இருக்கிற மேலவை, மாநிலங்களவை போன்று ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் உருவாக வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று இந்த 3 திட்டத்தை முதலில் கொண்டு வந்தது மாண்டேஜ் சென்ஸ் போர்டு சீர்திருத்தம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தவர் சுப்பராய ரெட்டியார். இந்த சட்டத்தில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில உறுப்பினர்களுக்கு ஆயுட்காலம் 3 ஆண்டு தான். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் அவை போன்ற இன்றைக்கு இருக்கிறது போன்ற அவைக்கு
அந்த உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு. இதே போல மாநிலங்கள், அன்றைக்கு இருந்த மாகாணங்கள், சென்னை மாகாணம், கல்கத்தா மாகாணம், பம்பாய் மாகாணம், மத்திய மாகாணம், பஞ்சாப், இப்படி இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாநில அவையை உருவாக்கினார்கள். அங்குதான் இரட்டை ஆட்சி இருந்தது. இந்த இரட்டை ஆட்சியில் எதில் உறுப்பினர்களாக இருந்தாலும் மாநிலத்தில் அவர்களுக்கு அந்த பாராளுமன்றத்தில் இருந்தது போல 3 ஆண்டுகள் தான் அவர்களுக்கும் அந்த ஆய்வு. இந்த இரட்டை ஆட்சி என்பது வேற ஒன்றும் இல்லை. ஒரு பகுதியை இந்த மாநிலத்துக்கு ஆளுநரே தான் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை, நியமன உறுப்பினர்களை கொண்டு ஒரு ஆட்சி நடத்துவார். அவர் என்னென்னலாம் அதிகாரம் மாநிலத்தை வைத்திருக்கிறாரோ அதை விடுத்து எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை, அதற்கும் பொறுப்பானவர் அந்த ஆளுநர் தான். 2 வகையான ஆட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கும், மையத்தில் கிடையாது. இதுதான் இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சி அப்பொழுது உருவானது. அதுதான் நம்முடைய நம்முடைய அமைப்பு என்பது அதுதான். இது தவிர அந்த வைஸ்ராய்க்கு நேரடியாக எல்லா அமைப்புகளையும் கட்டுப்படுத்துகிற மாநில அரசு, மத்திய அரசு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு இருந்தது. அவர் எந்த சட்டத்தையும் ஆங்கில அரசு அந்த மன்னருடைய அதிகாரத்தை பெற்ற பிறகுதான், அவருடைய அனுமதியை பெற்றுதான் வைஸ்ராய் கூட எந்த சட்டத்தையும் இயக்க முடியும். அப்படித்தான் அந்த இரட்டை ஆட்சி முறை உருவானது. அங்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஆளுநர் வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு பிறகு ரிசர்வ்டு சப்ஜெக்ட் என்று சொல்வார். ஒதுக்கப்பட்ட பகுதி ரிசர்வ்டு சப்ஜெக்ட், அவருக்கு என்று ஒதுக்கப்பட்டது. அதில் எவரும் அந்த அதிகாரத்தில் உள்ளே போக முடியாது. அடுத்த இன்னொரு அமைப்பு எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் உள்ள அந்த சப்ஜெக்ட், அலோகேட்டட் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் மற்ற நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறது தான் அந்த அவை. இது மாநிலங்களில் இரட்டை ஆட்சி. இதுதான் முதலில் வந்த சீர்திருத்தம் என்று சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்து நிறைய வந்து கொண்டே இருந்தது. அதற்கு அடுத்து பார்த்தோமானால் இர்வின் பிரபு 1929 ஒரு அறிவிக்கை, இந்திய வைஸ்ராய் ஒரு அறிவிக்கை வெளியிடுகிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வட்டமேஜை மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதிகளும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடுக்கிறார். அப்பொழுது 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருந்து அந்த வட்டமேஜை மாநாடு 3 ஆண்டுகள் நடக்கிறது. 30, 31, 32 3 ஆண்டுகள் நடக்கிற அந்த வட்டமேஜை மாநாட்டில் தான் மாபெரும் விவாதங்கள் எல்லாம் நடந்தன. 3 மாநாட்டிலும் தாழ்த்தப்பட்டவருடைய பிரதிநிதியாக டாக்டர் அம்பேத்கர் கலந்து கொண்டார், ரெட்டமலை சீனிவாசன் கலந்து கொண்டார், ஜின்னா கலந்து கொண்டார், அலி சகோதரர்களில் முகமது அலி கலந்து கொண்டார், இந்து மகாசபை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர், சீக்கியர்கள் கலந்து கொண்டனர். எல்லா பிரதிநிதிகளும் அந்த வட்டமேஜை மாநாட்டில் 3 வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஆனால் காந்தி கலந்து கொண்டது 2வது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும்தான் அவர் கலந்து கொண்டார். அதற்கு பின்னாடி அவர் சொன்ன காரணம், இந்த வட்டமேஜை மாநாடு என்பதெல்லாம் கண்டுடைப்பு நாடகமோ நமக்கு எதுவும் செய்ய போவதில்லை. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் மற்ற வட்டமேஜை மாநாடுகளில் முதலிலும் 3ஆவதிலும் கலந்து கொள்ளவில்லை. 2வது வட்டமேஜை மாநாட்டில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக கலந்து கொண்டார். ஆனால் அம்பேத்கருடைய கருத்து வேறு மாதிரியாக இருந்தது. நான் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவன், என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும். இந்தியாவுக்கு அரசியலமைப்பு உருவாகும் போது ஒடுக்கப்பட்ட என்னுடைய மக்கள், என்னை நம்பி இருக்கிற மக்கள், அதில் முறையான பிரதிநிதித்துவமும் அதிகாரமும் பெற வேண்டும். அதற்காக நான் தொடர்ந்து பங்கேற்கிறேன் என்று சொல்லி அம்பேத்கர் 3 வட்டமேஜை மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகளுக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் நேரடியாக கருத்து மோதல் வருகிறது. இங்கு பிரிட்டிஷ்காரர்கள் வழக்கமான ஒரு யுக்தியை எங்கும் கையாண்டார்கள். ஒவ்வொரு வட்டமேஜை நாட்டிலும் தெளிவாக இருந்தார்கள். அவர் என்ன செய்தார்கள் என்றால், டிவைட் அண்ட் ரூல் தான் அவருடைய பாலிசி, பிரித்து ஆள். இவரெல்லாம் ஒன்றாக இந்துக்களும், முஸ்லிம்களும், சீக்கியர்களும், பார்சிகளும்,
கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ரிசர்வேஷனை கொடுக்கிறார்கள். அப்பொழுது முதலில் மத வழியாக ரிசர்வேஷனை கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், பிரிட்டன்ல இருந்து இந்தியாவில் வந்த கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், சீக்கியர்கள், இப்படி மத வழியினரை சிறுபான்மையராக கணக்கில் கொண்டு அவர்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் பட்டியலை தனியாக கொடுக்கிறார். அதற்கு அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று ஒரு ரிசர்வேஷன், இந்தியாவில் தேர்தல் நடக்கும் போது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக சில தொகுதிகளை ஒதுக்கி வைப்பது. இப்படி தனிப்பட்ட தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கி வைத்து, தனி தொகுதி என்பது வேறு, தனி வாக்காளர் தொகுதி என்பது வேறு. அவர்கள் சொன்னது தனி வாக்காளர் தொகுதி. இன்னைக்கு நம்மிடம் இருக்கிறது ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சி, அவர் கொடுத்தது ரிசர்வ்டு எலக்டோரல் கான்ஸ்டிடியூவன்சி. இதைதான் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார். காந்தி அதில் இருக்கிற நுட்பத்தை புரிந்து கொண்டார். இந்திய சமூகத்தை மத வழியிலும் ஜாதி வழியிலையும் பிரிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தால் முஸ்லிம்களாகவே இருப்பார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து இந்து சமுதாயத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிக்க நினைக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா என்று காந்தி கேட்டு அதற்கு முடிவு காணாமல் வந்துவிட்டாங்க. முதல் வட்டமேஜ மாநாடு 2.5 மாதம் நடக்கிறது. இரண்டாவது வட்டமேஜ நாடு கிட்டத்தட்ட 2.5 மாதம் நடக்கிறது. மூன்றாவது வட்டமேஜ மாநாடு 1932 8 நாள் தான் நடந்தது. இரண்டாவது வட்டமேஜ நாடு முடிந்த உடனே அந்த கம்யூனல் அவார்ட் மெக்டொனால்ட் அவர் தான் பிரதமர். அவர் அந்த கம்யூனல் அவார்டை அறிவிச்சார். இவர்கள்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, ரிலிஜியஸ் ரிசர்வேஷன், காஸ்ட் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. காந்தி உண்ணாவிரதம் ஆரம்பித்து விட்டார். எரவாடா சிறையில் இருக்கும்போது உண்ணாவிரதம் இருக்கிறார். நாடே திகைத்து போகிறது. அப்பொழுது எல்லோரும் பேசுகிறார்கள், அம்பேத்கரிடம் போய் பேசுகிறார்கள், ஒரு முடிவுக்கு வர வேண்டும், ஒரு இந்தியாவை போற்றக்கூடிய ஒரு மனிதர், ஒரு உயிரை நாம் காப்பாற்ற வேண்டும், அவருடைய பேச்சை நாம் கேட்டு ஒரு 2 பேருக்கும் இடையில் ஒரு தீர்மானத்துக்கு நாம் வர வேண்டும் என்று எல்லோரும் பேசி, ராஜாஜி, தேவதாஸ், காந்தி, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்து அதை ஒரு முடிவுக்கு வர கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை நாம் பத்திரிகையில் படித்த செய்திதான். 2 பேருக்கு இடையில் ஒரு உடன்பாடு வருகிறது. தனி வாக்காளர் தொகுதி என்பது, தஞ்சாவூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு, அது தனி வாக்காளர் தொகுதியாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த தஞ்சை சட்டமன்ற வாக்காளர் பட்டியல் இருக்கிறது அல்லவா, அது ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு வாக்காளர் தொகுதி. அதற்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தனியாக அது ஒரு எலக்டோரல் கொலிஜியம் அப்படின்னு ஒன்று தனியா. இந்த 2 வாக்காளர் பட்டியல் அங்கு இருக்கும். இந்த தாழ்த்தப்பட்டவர்களும் ஏனையவரும் சேர்ந்து தங்களுடைய பொது வேட்பாளர் ஒருவரை வெற்றி பெற செய்து தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவார்கள். அது பொது வேட்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதற்கு அடுத்து அதற்குள்ளே ஒரு வாக்காளர் குழாம், தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களித்து, மற்றவர்கள் வாக்களிக்க முடியாது, தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களித்து அவர் தங்களுடைய பிரதிநிதியை, தாழ்த்தப்பட்ட பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பார்கள். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கோ 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, 2 எம்எல்ஏ 2 எம்பி இருப்பாங்க. இது எல்லா எம்பி எல்லா எம்எல்ஏ தொகுதிக்கு அது பொருந்தாது. அதுக்கு சில தொகுதிகளை ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு 50 தொகுதி, 60 தொகுதி என்று ஒதுக்கி வைத்தார்கள். இதைதான் காந்தி எதிர்த்தார். எதிர்த்து 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதுதான் நாம் சரித்திரத்தில் பிரபலமாக இடம்பெற்ற பூனா ஒப்பந்தம். 24 செப்டம்பர் 1932 2 பேரும் சேர்ந்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது அம்பேத்கர் கேட்கிறார் காந்தியிடம், காந்திஜி, இந்த 2வது வட்டமேஜ நாடு நடந்த போதே இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதா? இந்த ஒப்புக்கு நானே வந்திருப்படையலாம், பேசி சரி செய்திருக்கலாமே, இப்போது நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீர்கள், அப்படியே சொல்லியிருக்க கூடாது என்று அம்பேத்கர் காந்தியிடம் கேட்கிறார்.
காந்தி அவருக்கு பதில் சொல்கிறார், 2 பேரும் ஒப்புக் கொள்கிறார்கள். இதற்கு முன்னாலே தனி வாக்காளர் தொகுதியில் கிட்டத்தட்ட 75-76 தொகுதி மட்டும்தான் அகில இந்திய அளவில் கிடைத்தது. ஆனால் ரிசர்வ் தொகுதி என்ற அந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலம் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்தியா முழுவதும் அன்று கிடைத்தது 148 தொகுதி கிடைத்தது. இதுதான் இந்த பூனா ஒப்பந்தம். இது அடுத்த ஒரு ஸ்டேஜ். இதன்படி இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாலே இந்த 18% தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ரிசர்வேஷன் அங்கே உறுதி செய்யப்பட்டது. பூனா ஒப்பந்தத்திலேயே உறுதி செய்யப்பட்டது. இது அடுத்தது. முதலில் 1919 மாண்டேலி சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அதற்கு அடுத்தது வட்டமேஜை மாநாடு 32 முடிஞ்சது. வட்டமேஜை மாநாடுக்கு அடுத்தாற் போல் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட் என்று ஒன்றை பாஸ் பண்றாங்க. ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சாசனத்தின் அரசியல் சாசனத்திற்கு அடிப்படை 1935 ஆக்ட் தான். அதுல 321 ஆக்டுகள் இருந்தது, 10 ஷெட்யூல் இருந்தது. இதை ஆங்கில அரசு உருவாக்கி கொடுத்தது. இதில் என்ன முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்றால், மாநிலத்தில் இருந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ஆளுநர் ஒரு அரசாங்கம், தேர்ந்தெடுத்த மக்கள் ஒரு அரசாங்கம் என்று 2 இரட்டை ஆட்சி இருந்தது அல்லவா? அது மாநிலங்களில் ஒழிக்கப்பட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது 1935 ஆக்ட்ல. 1935 ஆக்ட்ல தான் தெளிவா ஒண்ணா சொல்றாங்க, வரிசையா சொல்லிட்டே வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்தனியா வரிசையா வருது. 35 ஆக்ட்ல தான் சொல்றாங்க. 35 ஆக்டின் படிதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சாங்க. 35 ஆக்டின் படிதான் சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 35 ஆரம்பிச்சதுக்கு டாக்டர் அம்பேத்கருடைய பங்கு. இது 1935 கிடைச்ச அடுத்த முன்னேற்றம். எல்லா வகையிலும் ஒரு நெறிப்படுத்துகிற நிலை வந்தது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மாநிலத்தில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது, மத்திய இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பிரதமராக பிரிவேர் ஆனவர் ராஜேந்திரன் 35. இது 1935. 35க்கு பிறகு அடுத்த முன்னேற்றம் என்று பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது நமக்கு அந்த கேபினட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அதுதான். 1945 நிறைய சைமன் கமிஷன் எல்லாம் வந்தது. அதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 35க்கு அடுத்து போனா 1946 கேபினட் கமிஷன் தான். முன்னாடியே இங்க வந்த சார் ஸ்டாம்போர்ட் 42 வந்தார், திருச்சூருக்குள்ள வந்தார். அவர் பிரிட்டனுடைய அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனுடைய பிரிவியராக இருந்தார் 46. அவர் ஒரு உறுப்பினர். பிரிட்டன்ல மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பெட்ரிக் லாரன்ஸ், அவர் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர், அரசாங்க ஆலோசனையாளர் இருந்தவர் பெட்ரிக் லாரன்ஸ். 3வது இருந்தவர் ஏவி அலெக்சாண்டர். ஏவி அலெக்சாண்டர் அந்த பிரபுக்கள் சபையுடைய உறுப்பினர். இந்த 3 பேரும் கேபினட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவை தூதுக்குழு 1946 வரும். இவர்கள் தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு அடிப்படை உருவாக்கி கொடுத்தது இந்த கேபினட் கமிஷன் தான் 1947. அவ வரிசையா சொன்னாங்க. முதல்ல அவங்க சொன்னது, சின்ன கேட்டா பாகிஸ்தான் உருவாக்கி கொடுக்க முடியாது. 2 வெவ்வேறு பகுதிகள் அவர் இஸ்லாமியர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த பஞ்சாப் அந்த பகுதியில் இருக்கிற பகுதி இஸ்லாமியர்களையும் வங்காளத்தில் இருக்க இஸ்லாமியர்கள் சேர்த்து பாகிஸ்தான் உருவாக்க முடியாது என்று முதல் அவர்கள் சொன்னார்கள். 2வது அவர்கள் சொன்னது, மத்தியில் வலுவான ஒரு பாராளுமன்றம் உருவாக்க வேண்டும். 2வது. 3வது சொன்னது, இந்த இரட்டை ஆட்சி எங்கேயுமே இருக்கக்கூடாது, மத்தியில் இருக்கக்கூடாது, மாநிலத்தில் இருக்கக்கூடாது, வலுவான மாநில அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது அவங்க சொன்னது, அரசியல் அமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் சாசன அவை உருவாக்க வேண்டும். அதில் 389 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதில்
பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த சுதேசி மன்னர்களுக்கு அதில் 93 உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும். டெல்லி, கோவா, டையூ, அந்தமான் இதை போல சிறிய சிறிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், 4 உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும். ஏனைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 282 உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும். ஆக இந்தியாவில் அமையவிருக்கிற அரசியல் சாசன அவையில் 389 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த கேபினட் கமிஷன் பரிந்துரை செய்தது. இதற்கு அடுத்து அவர்கள் செய்த பரிந்துரை, எதிர்காலத்தில் இந்த அரசியல் அமைப்பின் வழியாக அதிகார மாற்றம் பிரிட்டிஷாரிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை முறையாக ஆங்கிலேய அரசும் இந்திய அரசாங்கம் உட்கார்ந்து யார் யார் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அதன்படி கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் வர்ற வரைக்கும் எங்களுடைய 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி தான் உங்களுக்கு சக்கரவர்த்தி, சுதந்திரம் கிடைச்சாலும் அது கிடையாது. அடுத்தது நாங்கள் அனுப்புகிற ராஜ பிரதிநிதி வைஸ்ராய் தான் உங்களுக்கு வைஸ்ராய், அவர் தான் மவுண்ட் பேட்டன் என்று தீர்மானம் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து இந்த கேபினட் கமிஷன் பரிந்துரை செய்தது மிக முக்கியமானது, சுதேசி மன்னர்கள் மேல் ஆங்கில அரசும் ஆதிக்கம் செலுத்தாது, பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியர்களும் அதிகாரம் செலுத்தக்கூடாது, அவர்கள் தனி ராஜ்யமாக இருப்பார்கள் என்று பரிந்துரை செய்தார். 6வதாக அவர்கள் பரிந்துரை செய்தது, இந்தியாவிற்கு ஒரு மைய நீதி அமைப்பு இருக்க வேண்டும், அதுதான் இந்தியா முழுவதுமான நீதி அமைப்பினுடைய தலையாய இடமாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார். இந்த பரிந்துரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். கேபினட் கமிஷன் தான் உண்மையிலேயே முறையாக இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன அவையை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த அமைச்சரவை கூறுக்குழுதான். நேரும் ஸ்டாஃபோர்ட் ஏற்கனவே நண்பர்கள், அந்த அடிப்படையில் சகஜமாக பேசிக்கொண்டு அவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டார்கள். இதற்கிடையில் அம்பேத்கரை பொறுத்தவரை அவர்கள் இந்த அரசியல் சாசன அவையை உருவாக்க வேண்டுமா உருவாக்க வேண்டாமா என்ற விவாதத்தில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அவரை பொறுத்தவரை தன்னை நம்பி இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதில் ஏதாவது கிடைக்குமா, அவர்களுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்குமா என்ற சிந்தனையில் தான் அம்பேத்கர் இருந்தார். சொல்ல போனா 45ல ஒரு இடத்துல அம்பேத்கர் அரசியல் சாசனாவை உருவாகாமலே எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது அதிகாரம் வந்தே ஆக வேண்டும், அது தேவையில்லை, வேறு வழியில் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதெல்லாம் அவர் அடிப்பட்ட வழியின் வழியாக இளம் வயதில் இருந்து அவர் பட்ட துன்பம், அவர் சந்தித்த அவமானங்கள் எல்லாம் அவர் கனமாக அவருடைய உள்ளத்தில் இருந்ததனால் அவர் அதே சிந்தனையில் இருந்து கொண்டார். 46க்கு பிறகு அரசியல் சாசன அவையை உருவாக்குவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தார். 1946 ஜூலை ஆகஸ்ட்ல தேர்தல் நடக்குது. 381 தொகுதிக்கு தேர்தல் நடக்குது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து 389 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்தல் நடக்கிறது. கிட்டத்தட்ட 69% வாக்கு காங்கிரஸ் பெறுகிறது. மொத்தம் 208 அரசியல் சாசன அவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 208, முஸ்லிம் லீக் 73, சுதேசி மன்னர்கள் போட்டி கிடையாது, எல்லோரும் சேர்ந்து அந்த 93 உறுப்பினர்கள் வந்தார்கள். உதிரியாக 1-2 என்று சில உதிரி கட்சிகளெல்லாம் சேர்ந்து 381 அரசியல் சாசன அவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற அந்த அரசியல் சாசனத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்த அமைப்பு. இதில் சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு காந்தியின் சின்னாவும் இந்த அரசியல் அமைப்பில் என்ன செய்தார்கள்? அவர்கள் இதில் உறுப்பினர் ஆகவே இல்லை. அரசியல் அமைப்பு அவையில் காந்தியோ சின்னாவோ உறுப்பினராக வருவதற்கு ஆர்வம் காண்பிக்கவில்லை. அம்பேத்கர் வர நினைத்தார், வர இயலவில்லை. அரசியல் அமைப்பு தேர்ந்தெடுக்கப்படும் போது அவரால் அதில் உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். மகாராஷ்டிராவில் அவருடைய ஒரு அமைப்பு இருந்தது, பகிஷ்கேரி கிஸ்காரணி சபா என்று ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பில் அவரை தேர்ந்தெடுப்பதற்கு போதிய உறுப்பினர்கள் இல்லை. அவர் ஆரம்பித்திருந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, அதில் அவரை தேர்ந்தெடுக்க போதுமான உறுப்பினர்கள் இல்லை.
ஆகவே மகாராஷ்டிரத்திலிருந்து அவர் அரசியல் அமைப்பு உறுப்பினராக சேர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ், அன்றைக்கு இருந்த கிழக்கு வங்காளம், அதில் இருந்த இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் உறுப்பினராக இருந்த முஸ்லிம் லீக், ஒரு சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் இவரெல்லாம் சேர்ந்து வங்காளத்திலிருந்து அரசியலமைப்புக்கு அம்பேத்கரை உறுப்பினராக கொண்டு வருகிறார்கள். இதற்கு பின்னாலே இருந்தவர் யார் என்றால் யோகேந்திரநாத் மண்டல் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த இனத்தை சேர்ந்த மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர் முதலில் இடைக்கால அரசு அமைந்த போது அந்த இடைக்கால அரசில் நேருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் யோகேந்திரநாத் மண்டல். இடைக்கால அமைச்சரவை கூட கேபினட் கமிஷனருடைய பரிந்துரை தான். 1946 செப்டம்பர் 2 பதவியேற்றது. அதுல பிரதமர், அமைச்சர்கள் எல்லாம் பேர் கிடையாது. வைஸ்ராய் தான் பிரசிடென்ட், இவர் டெப்டி பிரசிடென்ட், மெம்பர்ஸ் அப்படிதான் இருந்தது. அதுல அம்பேத்கர் இடைக்கால அமைச்சரவையில் அம்பேத்கர் கிடையாது. ஆனா அம்பேத்கர் இடைக்கால அமைச்சரவை அமைப்புக்கு அமைக்கப்படுவதற்கு முன்னாலேயே வைஸ்ராய் கவுன்சிலில் லேபர் மினிஸ்டரா இருந்தவர். 1946 முன்னாடியே அம்பேத்கர் அப்பயே மினிஸ்டரா இருந்தார். இந்த 46 பிறகு இந்த அரசியலவை அமைந்த போது யோகேந்திரநாத் மண்டல் மூலமாக இவர் அரசியலமைப்பு அவையில் உறுப்பினராக வருகிறார். யோகேந்திரநாத் மண்டலை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர் மிகப்பெரிய தலைவர். பின்னால் பாகிஸ்தான் அமைந்த போது பாகிஸ்தான்ல அமைச்சராக இருந்தார் யோகேந்திரநாத் மண்டல். பாகிஸ்தான்ல சிறுபான்மையாக இருந்த இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று மனம் நொந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு வந்தார் என்றால் வங்காளத்துக்கு சென்று வங்காளத்தில் அமைச்சராக இருந்தார். அப்பேற்பட்ட மனிதர் அந்த யோகேந்திரநாத் மண்டல். அவருடைய முயற்சியினால் தான் அம்பேத்கர் இந்த அரசியல் அமைப்பு அவையில் உள்ளே வருகிறார் உறுப்பினராக. வந்து கொஞ்ச நாள் நீடிக்க முடியல அவரால். ஏனென்றால் இந்த அரசியல் அமைப்பு அவை இருக்கிறதே, இந்த அவை இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாலே ஆரம்பித்தது. இந்த அவை அமைக்கப்பட்டது 1946. அதற்கு பிறகு இந்தியா விடுதலை அளிப்பதற்காக அவர் எல்லா ஏற்பாடுகளும் செய்து பாகிஸ்தான் இந்தியாவில் பிரிந்த பிறகு பாகிஸ்தான் பகுதியாக சேர்ந்த கிழக்கு வங்காளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்பேத்கர் பதவி இழந்தார். நீடிக்க முடியல. அதற்கு பிறகு அவரை மகாராஷ்டிரத்தில் நிற்க வைத்து அவரை தேர்ந்தெடுத்தது காங்கிரஸ். பின்னால் இருந்தவர்கள் காந்தி, நேரு. சரித்திரத்தை மாற்றுவது எவ்வளவு தவறோ மறைப்பதும் அதற்கு சமமான தவறு. பின்னால் இருந்தவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். இந்தியா விடுதலை அடைகிறது. 47 அமைச்சர்கள் பட்டியலை கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு காந்தியிடம் காண்கிறார். காந்தி இப்படி பார்த்து விட்டு நேரு இப்படி பார்த்து எங்கே அம்பேத்கர் பெயரை காணும் என்று காந்தி கேட்டார். எந்த வட்டமேஜ நாட்டில் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்ததோ, எந்த புன ஒப்பந்தத்தில் கருத்து வேறுபட்டு ஒப்புக்கொண்டார்களோ, அந்த காந்தியும் நேருக்கும் இடையே இருந்த அந்த பரஸ்பரம் ஒருவரை ஒருத்தர் அறிவை மதித்துக் கொண்ட தருணம். காந்தியுடைய அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் நேரு அவரை அமைச்சராக தன்னுடைய அமைச்சரை சேர்த்துக் கொண்டார். இப்பொழுது காங்கிரஸ் துணையோடு அவர் இந்த அரசியலமைப்பு அவையில் உள்ளே உறுப்பினராக வருகிறார். இந்த அவை 281 உறுப்பினர்கள் சேர்ந்த இந்த அவை 1946 டிசம்பர் 9ஆம் நாள் தன்னுடைய முதல் கூட்டத்தை துவங்குகிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர் 381 பேர்ல 211 பேர் தான் அதில் பங்கேற்றார். முதலில் இடைக்கால அமைச்சரவையில் முஸ்லிம் லீக் சேர மறுத்தது. அன்றை துக்க நாள் என்று அறிவித்தது 46. பிறகு 6 பேரை ஜின்னா பரிந்துரை செய்தார். அதில் ஒருவர் தான் யோகேந்திரநாத் மண்டல். இது அந்த இடைக்கால அமைச்சரவை பொறுத்தவரை. இப்பொழுது அரசியலமைப்பு துவங்குகிறது. 1946 டிசம்பர்ல முதல் கூட்டம்
நடக்கிறது. மறுநாளே நடத்துறாங்க. டிசம்பர் 9 அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. 10ஆம் தேதியே கூட்டம் போடுறாங்க. 10ஆம் தேதி கூட்டம் போட்டு நாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார்கள். அப்பொழுது பல துணை குழுக்களை அமைக்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு அவை அமைக்கப்பட்ட போதே அரசியல் சாசனம் உருவாக்கப்படவில்லை. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்த அரசியல் அமைப்பு அவையில் இந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாகவில்லை. ஏகப்பட்ட துணை குழுக்களை அவர்கள் முதலில் உருவாக்கினார்கள். ஒரு குழுக்கு பட்டேல் தலைவராக இருந்தார், ஒன்றுக்கு நேரு தலைவராக இருந்தார், ஒன்றுக்கு கிருபலானி தலைவராக இருந்தார். இப்படி பல்வேறு தலைவர்கள் கொண்டு சின்ன சின்ன குழுக்களை முதலில் உருவாக்கினார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட குழு என்று சொன்னால் மத்திய அதிகார குழு, சென்ட்ரல் பவர் கமிட்டி. அதற்கு அடுத்தது சிறுபான்மையினர் குழு, மைனாரிட்டிஸ் கமிட்டி. அதற்கு அடுத்தது மத்திய மாநில நிதி பகிர்வு கமிட்டி, ஸ்டேட் சென்ட்ரல் பினான்ஸ் டிவிஷன் கமிட்டி. பழங்குடியினர் குழு. கடைசியாக மத்திய நீதிமன்ற குழு, சுப்ரீம் கோர்ட் உருவாக்குறது. இப்படி தனித்தனியாக குழு, இப்படி 11 குழுவை அந்த அரசியலமைப்பாவை உருவாக்கியது. இந்த குழு உருவான பிறகு ஒவ்வொருவரும் சேர்ந்து அவர் கொடுத்த பணியை கொடுத்து தனித்தனியாக தங்களுடைய குழுவினுடைய பரிந்துரை ஒன்று சேர்ந்து கொண்டு வந்தார். இதற்கு அடுத்து அரசியல் சாசனத்திற்குள்ளேயே இப்படி பல குழுக்கள் இருந்தது போல அரசியல் அமைப்பு வரைவு குழுவை அவர்கள் உருவாக்கினார்கள். 7 பேர் கொண்ட குழு. படத்துல பாருங்க, 8 பேர் இருப்பாங்க. 7 பேர் கொண்ட குழு. இந்த 7 பேர்ல உறுப்பினராக இருந்த யாரும் சாதாரண ஆட்கள் ஒருத்தவிட, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள். K.M. முன்ஷி குஜராத் K.M. முன்ஷி அந்த மேல நிக்கிறதுல அந்த பக்கம் கடைசியில் நிக்கிறார். மேல 3 பேர் நிக்கிறதுல அந்த லெப்ட் ஹேண்ட் அவர் தான் K.M. முன்ஷி. அவர் பாரதிய வித்யா பவனை உருவாக்கியவர். மிகப்பெரிய கவிஞர், எழுத்தாளர். குஜராத்தினுடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. நேருடைய அமைச்சரவையில் பின்னால் அமைச்சரான K.M. முன்ஷி. அப்பேற்பட்ட மனிதர், சட்ட ஞானம், உலகத்தில் இருக்க அத்தனை சட்டங்களையும் கரைத்து குடித்தார். அவர் அதில் உறுப்பினர் ஆக்கினார் K.M. முன்ஷி. அதற்கு அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே தமிழ் மாகாணத்தினுடைய முதல் அட்வொகேட் ஜெனரல் அவர் தான். அம்பேத்கருக்கு இடது பக்கம் உட்கார்ந்து கையில தடியோடு இருக்கிறார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா மிகப்பெரிய ஆளுநர். அவர்லாம் அம்பேத்கர் அவர் அப்படி பாராட்டி இருக்கார். அரசியல் அமைப்பு விவாதங்கள்ல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை போன்ற மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் இல்லாவிட்டால் நான் இந்த அரசியல் சாசனத்தை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் சொல்கிறீர்களே, அதை நான் உருவாக்கி இருக்க முடியாது என்று அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரையும் டாக்டர் அம்பேத்கர் பாராட்டி இருக்கிறார். இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அதற்கு அடுத்து மிக முக்கியமா ஒரு சொல்வதாக இருந்தால் மகாதேவராய் என்ற ஒரு மனிதர். அவர் கர்நாடகாவில் மைசூர் சமஸ்தானத்தில் திவானா இருந்தவர். கீழ் வரிசையில இடது அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு, அந்த கடைசியில உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் போனா லெப்ட் ஹேண்ட். மாதவராவ், உண்மையாக சொல்ல போனால் அவர் மாதவராவ் இவர் மைசூர்ல திவானா இருந்தவர். அவருக்கு பிறகு யார் திவானா இருந்ததுன்னா நம்ம ஆற்காடு பிரதேசத்துல ராமசாமி முதலியார் தான் அவருக்கு பிறகு திவானா. மைசூர் திவானா இருந்தவர். பின்னால் மிகப்பெரிய ஆளுமையாக உருவானவர் அந்த மாதவராவ். அதற்கு அடுத்து ஒருவர் இருக்கிறார், சையத் முகமது. இவர்
அஸ்ஸாமை சேர்ந்த அஸ்ஸாமிலே முதல் முதலமைச்சர் அவர். அவர் பல்வேறு இடங்களில் தன்னுடைய அரசியல் ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்த மனிதர். அவர் இரண்டாவது அங்கே உட்கார்ந்திருக்கார், தொப்பி எழுதி கொண்டார். அதற்கு அடுத்து மேலே நிற்பவரில் நடுவில் நிற்பவர் டி கிருஷ்ணமாச்சாரி. இவர் விட்டல் என்பவரை தான் முதலில் உறுப்பினராக சேர்க்கிறார்கள். அவர் இயலாமல் போனதால் உறுப்பினராக செயல்பட முடியாமல் போனதால் அந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதுதான் டி கிருஷ்ணமாச்சாரி. இவரை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்தியாவினுடைய முதல் நிதி மந்திரி அவர்தான். முந்திரா ஊழல் வழக்கில் சிக்கியவரும் அவர்தான். நேருடைய நெருங்கிய நண்பரும் அவர்தான். ஊழல் குற்றச்சாட்டு ஹரிசா சுந்தர் ஆகியோர் LIC இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பேர் அடிபட்டவங்க கூப்பிட்டு காந்தி கூட ரிசைன் பண்ணிருந்தார். சூட்கேஸ் எடுத்து சென்னை விட்டார். அவருடைய கம்பெனி தான் TTK கம்பெனி, கிறிஸ்டி பிரஷர் குக்கர்லாம் அதுதான். ஆனா சேஷ்பட்ட ஆளு தமிழ்நாட்டு கிடைத்த பெருமை தொடர்ந்து நிதியமைச்சர்கள் தமிழ்நாடு. இதுக்கு பிறகு RK சண்முக செட்டியார் போற தமிழ்நாட்டுல தான். இப்படி இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. டிடிக்கு சமைச்சா 4 பையன்களும் வைரமா ஜொலிச்சாங்க. டிடிக்கோட பையன் டிடி வாசு கடைசி பையன். இப்படி பெரிய ஆளு. இன்னொருத்தர் மேல இருக்கிறதுல இந்த கடைசியில நிக்கிறார் இல்லையா, நாம பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தஞ்சாவூர் கோபாலசாமி ஐயங்கார் ஜம்மு காஷ்மீருடைய திவானாக இருந்தவர். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்தவர். பின்னாலே அரசியல் அமைப்பில் 370வது அந்த செக்ஷனை உருவாக்கிய பங்கு இவருடைய. இன்றைக்கு அதை நீக்கிவிட்டோம். 370 கான்ஸ்டிடியூஷனை இல்லை, அதை உருவாக்கியவர். அம்பேத்கர் பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இவர்கள் இப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாத்துக்கும் அவர் தலைவராக இருந்தார்னா அவர் எப்பேற்பட்ட ஆளுநர். இவர்கள் எல்லாம் இந்த 6 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, இவர் பின்னாலே எல்லாம் தொடர்ந்து தங்களுடைய அறிவை இந்த நாட்டுக்கு தந்து கொண்டிருந்தவர். ஒருத்தர் பாக்கி அவர் உறுப்பினர் இல்லை, அரசியல் அமைப்பினுடைய செயலாளராக, அந்த அரசியல் அவையினுடைய செயலாளராக இருந்த வெனகல் நரசிங்க ராவ், சுருக்கமாக BN ராவ் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் இந்த கடைசியில கொஞ்சம் படிச்சு உட்கார்ந்திருப்பார். அல்லாடி கிருஷ்ணசாமி பக்கத்துல உட்கார்ந்திருப்பார். இவர் அங்கு உறுப்பினராக இல்லை, உதவியாளராக இருந்தார். அவர் இந்த அரசியல் சாசனம் உருவாக்கும் போது ஆலோசகராக வந்து சேர்ந்தார், கன்சல்டன்டாக வந்து சேர்ந்தவர். இவர் இந்தியாவினுடைய முதல் பிரதிநிதி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியாவிலிருந்து முதல் சென்ற நீதிபதி இவர் எப்பேற்பட்டார். அப்போ நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஏற்பட்ட குழு இந்த குழுதான். முதல்ல தலைவராகவே சேர்ந்து அவர் அனுப்பல அம்பேத்கர், இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் தலைவராக, நாங்க 6 பேர் உங்களுக்கு துணை செய்கிறோம், நீங்கள் தலைவராக இருங்கள், உங்களை தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று காந்தியும் நேரும் விரும்புகிறார்கள், நீங்கள் இருங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அம்பேத்கர் தலைவராக. எவ்வளவு நாள் கழிச்சு 1946 டிசம்பர் 9 அரசியலமைப்பு அவையினுடைய முதல் கூட்டம் 10ஆம் தேதி முறையாக கூடுகிறது 1946. இதற்கு பிறகு அரசியல் அமைப்பு அவை இந்த வரைவு குழு உருவாக்கப்பட்டது டிசம்பர் மாசம் உருவாக்க 1947 டிசம்பர். இந்தியா விடுதலை என்ற பிறகு இவர்கள் அப்பொழுதே வேலையை ஆரம்பிக்கிறார். இவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரை இருக்கிறதெல்லாம் இந்த பல்வேறு குழுக்கள், சென்ட்ரல் பவர் கமிட்டி, பினான்ஸ் கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் அந்த கமிட்டி, ஸ்டேட் சென்ட்ரல் அது, இது எல்லா குழுவினரும் கொடுத்த பரிந்துரை வைத்து இந்த ஆலோசகர் BN ராவ் ஒரு வரைவு நகலை தயார் செய்கிறார். இந்த 7 பேரும் தயார் பண்ணல. 7 பேருக்கும் அதில் பங்கு இல்லை.
முதல் வரைவு நகலை தயார் செய்து கொடுத்தது ஆலோசகராக இருந்த இந்த நரசிங்கர் அவர்தான் தயார் செய்து கொடுக்கிறார். இது எப்ப நடந்ததுன்னா 1948 பிப்ரவரி. 1948 பிப்ரவரி. எத்தனை காலம் கடந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர் தயாரித்து கொடுத்த அந்த அடிப்படை அரசியல் அமைப்பு, அந்த வரைவு சட்டத்தை, வரைவு நகலை இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பிரதி அனுப்பினார். ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் அதில் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1948 பிப்ரவரி 21 எழுதப்பட்ட அரசியலமைப்பில் அந்த சபையில் சமரிக்கப்பட்ட அந்த அடிப்படை நகல் இந்தியா முழுக்க வந்தது. எத்தனை மாதம் தெரியுமா? 8 மாசம். இன்று இருக்க அரசியலமைப்பு எந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையோடு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அவசர கதியில் தயாரிக்கப்படவில்லை என்பது, ஆழ்ந்து சிந்தித்து உருவாக்கப்பட்டது என்பது, அறிவு ஆற்றலையும் அடக்கி வெளியே வந்தது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். இதற்கு பிறகு இந்த மக்களிடம் சென்று கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் இந்த பிஎன்ராவ் இன்னொரு நகலை தயாரிக்கிறார். அது 1948 அக்டோபர் தயார் பண்ணி அதை கொடுக்கிறார், அந்த அவையில கொடுக்கிறார். அந்த அவை பரிசீலனை செய்கிறது. அம்பேத்கர் கையில் முழுமையாகவே எல்லாம் வந்து சேருகிறது. அவர் தன்னுடைய எல்லா விதமான ஆற்றலையும் பயன்படுத்தி அவருடைய சட்ட நுணுக்கம், அந்த அலசி பார்க்கும் அந்த ஆற்றல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர் ஒரு மிக மிக அருமையான ஒரு நகலை தயாரிக்கிறார். அவர் கையில கொடுக்கும் போது பிஎன்ராவ் கொடுத்தது 315 ஆர்டிகிள்ஸ், 8 ஷெட்யூல். இதுதான் பிஎன்ராவ் அம்பேத்கர் கையில கொடுக்கிறது. இதை வாங்கி மெல்ல மெல்ல அம்பேத்கரை அரசியல் சட்டத்தின் சிற்பி என்ற வார்த்தையை சாதாரணமாக சொல்லவில்லை, செதுக்கி செதுக்கி நீக்கி நீக்கி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கிட்டத்தட்ட 7500 சொச்சம் திருத்தங்கள் வந்தன. அது திருத்தப்பட வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு 2500 சொச்சம் திருத்தங்களை அதில் உள்ளே கொண்டு வந்து அந்த அரசியல் அமைப்பு அந்த நகலை உருவாக்கினார். முன்னாடி இருந்ததெல்லாம் வரைவு தான், டிராப்ட் தான். இப்பதான் அந்த முறையான காப்பியை அம்பேத்கர் உருவாகி அந்த உறுப்பினர்களிடம் அவருடைய ஆலோசனை பெற்று அரசியலமைப்பு அவையில் அதை கொடுக்கிறார். இதை மேலும் மேலும் செழுமைப்படுத்துகிறார்கள். செழுமைப்படுத்தி பல விஷயங்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். உள்ளே கொண்டு வந்து கடைசியாக அந்த மசோதாவை அவர் தாக்கல் செய்யும் போது 1949 நவம்பர் 4 எப்ப ஆரம்பிச்சது 1946 பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. 1948 பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. 48 பிப்ரவரி ஆரம்பிச்சு அக்டோபர் வந்து நவம்பர் வந்து அதுல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். 1948 49 நவம்பர் 4 மசோதாவாக அவர் தாக்கல் பண்றார். எப்பவுமே முதல் பாராளுமன்றம் கூடும்போதோ முதல் சட்டமன்றம் கூடும்போதோ சபாநாயகர் இருக்க மாட்டார். சபாநாயகருக்கு பதிலாக இந்த அவையில் இருக்கிற மூத்த உறுப்பினர் ஒருவரை தான் அவர்கள் தலைவராக கொண்டு வருவார்கள். அப்படி இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் கூட்டத்தில் தலைவராக தற்காலிக தலைவராக உருவானவர் சச்சிதானந்த சின்ஹா என்ற மூத்த உறுப்பினர். அந்த கூட்டம் நடந்த பிறகுதான் ராஜேந்திர பிரசாத்தை அந்த அரசியல் நிர்ணய குழுவினுடைய தலைவராக உருவாக்குகிறார். ராஜேந்திர பிரசாத்திடம் அந்த மசோதாவை அம்பேத்கர் கொண்டு கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் போது அதில் இருந்தது 395 ஆர்டிகிள், 10 ஷெட்யூல். ஷெட்யூல் வேற ஒண்ணும் இல்ல, இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிற கூறுகள் இருக்கு இல்லையா, ஆர்டிகிள் இருக்கு இல்லையா, எங்கேயாவது விளக்கம் தேவைப்பட்டால் இந்த விளக்கம் ஷெட்யூல் வரும். அவ்வளவுதான் விஷயம்.
இன்னைக்கு இருக்கிறது 12 ஷெடியூல், 395 ஆர்டிகிள், 12 ஷெடியூல் இன்னைக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டம். அந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்க. இந்த மசோதாவை தாக்கல் பண்ண பிறகு தான் விவாதங்கள் ஆரம்பிக்கும். பல்வேறு விவாதங்கள், பல விஷயங்களை கேட்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அம்பேத்கர் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதற்கு முன்னாலே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னாலே அம்பேத்கர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய அரசியல் சாசனம் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடாக கருதப்படுகிற அமெரிக்காவினுடைய சாசனத்தில் இருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பது முதலில் தெளிவுபடுத்துகிறார். நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு நம்முடைய அரசியல் சாசனம் எந்த அளவுக்கு பெரும்பாலும் ஒத்துப்போகிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். அமெரிக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரமே கிடையாது. ஏனால் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். அங்கு அரசியல் தலைவரும் நிர்வாகத்தினுடைய தலைவரும் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி தான். பாராளுமன்றம் இருக்கும். பாராளுமன்ற பரிந்துரை செய்கிற விஷயங்களை அந்த நாட்டு அதிபர், அந்த ஜனாதிபதி கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது பரிந்துரை தான். அமெரிக்காவில் 2 குடியுரிமை சட்டம் உண்டு. 2 குடியுரிமை உண்டு. ஒட்டுமொத்த அமெரிக்க குடியுரிமை ஒரு சிட்டிசனா இருக்கும், அமெரிக்கன் சிட்டிசன். அது தவிர அந்த மாநிலத்துக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு. 2 குடியுரிமை உண்டு. 2 குடியுரிமை உண்டு. மாநிலத்திற்கு ஒரு நீதி அமைப்பு இருக்கும். அமெரிக்கா முழுக்க ஒரு நீதி அமைப்பு இருக்கும். இது அங்கே இருக்கிற அமைப்பு சிஸ்டம். இது எல்லாவற்றிலையும் மாறி நாம் இங்கு வைத்திருப்பது நம்முடைய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் அடையாளம். இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துவார். ஆனால் அரசாங்கத்தினுடைய தலைவர் என்று பொதுவாக சொல்லலாமே தவிர நிர்வாகத்தின் தலைவர் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவர் நிர்வாக தலைவரே இல்லை. அமைச்சரவை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டவர் இந்திய குடியரசுத் தலைவர். அங்க அப்படி கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து அமெரிக்க ஜனக்கு சொந்த பையனா அவர் மேல அந்த வழக்குல இருந்து அவரால் நீக்க முடிஞ்சது. இந்தியாவில் போட முடியாது. அவரை பாராளுமன்றத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பாராளுமன்றம் பரிந்துரை தான் பண்ணலாம். அது அங்கே இந்தியாவுக்கு பிரிட்டனுக்கு ஒத்து போகிற விஷயம். பிரிட்டன்ல மன்னராக இருப்பவர் என்ன அதிகாரம் வைத்திருக்கிறாரோ அதே அதிகாரம் தான் இந்தியாவில் இருக்க குடியரசுத் தலைவர். 2 பேருக்கும் ஒரே அதிகாரம் தான். பிரிட்டனுடைய பாராளுமன்றம் உயர்ந்தது. அதே போல இந்தியாவின் பாராளுமன்றம் உயர்ந்தது. பிரிட்டன் பாராளுமன்றம் தான் அனைத்து அதிகாரத்தையும் வைத்தது. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். இந்திய மேலவை அதே போல இங்க இருக்கு. 2ஆவே இருக்கு. இங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பார்கள். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் எல்லாம் நியமனம் செய்திருப்பார்கள். அதே போல இங்க நமக்கு மாநிலங்கள்லாம் சேர்ந்து மேலவை, மக்கள் எல்லாம் சேர்ந்து மக்களவை, இப்படி இருக்கீங்க. இந்த 2 ஒரே ஒரு அடிப்படை வேறுபாடை விட்டுவிட்டால், மன்னர் குடியரசுத் தலைவர் வேறுபாடை விட்டுவிட்டால், பிரிட்டனுடைய அரசியலமைப்பும் நமக்கும் ஒன்றே ஒன்றுதான். 1946-47 மற்ற நாட்டில் உருவான அரசியலமைப்பு எப்படி இருந்தது, இந்தியா அதிலிருந்து எப்படி மேம்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1946 ஜப்பானுடைய அரசியலமைப்பு உருவாக்கினாங்க. யார் உருவாக்கினா தெரியுமா? ஆச்சரியம், அமெரிக்கா தான் உருவாக்குச்சு. இவன் அங்க குண்டு போட்டான், அவன் இங்க குண்டு போட்டான். ஆனா அமெரிக்கா தான் ஜப்பானுடைய அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குச்சு. நம்ம நாட்டு சாசனத்தை மற்றவங்க யாரும் உருவாக்கி கொடுக்கல, நாமே தான் உருவாக்கி கொண்டோம். நமக்கு அந்த பெருமை இருக்கிறது அம்பேத்கர் சொன்னார். அதே நேரத்தில் சைனாவில் அரசியலமைப்பு உருவானிச்சு. சைனாவில் அரசியலமைப்பு அன்று பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, வயது வந்தோர் வாக்குரிமை கிடையாது, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அந்த அரசியலமைப்பில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த கட்டுப்பாடு எதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. ஒரே நேரத்தில் உருவானது அமெரிக்காவும் சைனாவும். எவ்வளவு பெரிய நாடு! அன்னைக்கு நாம எங்க இருந்தோம்? எல்லா உரிமைகளும் வந்தது. இந்த வயது வந்தோர் வாக்குரிமை 21 வயது, அன்னைக்கு இன்னைக்கு 18. 21 வயது வாக்குரிமை அரசியலமைப்பு சட்டத்திற்கு பிறகு மெல்ல 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 கொண்டு வந்தது அல்ல. அரசியலமைப்பு உருவாகும் போதே
வயது வந்த ஒரு வாக்குரிமையை சேர்ந்தே வந்துச்சு. அந்த பெருமை நமக்கு உண்டு. மற்ற நாடுகள் வயது வந்த ஒரு வாக்குரிமை பின்னாடி மெல்ல மெல்லதான் வந்தது. இந்த மசோதாவை தாக்கல் பண்ண பிறகு கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அசந்து போகும் அளவிற்கு அம்பேத்கர் பதில் சொல்ல முறையாக கேட்கப்பட்ட கேள்வியும் இருந்தன. அவரை வம்பொடுக்க வேண்டும் என்ற கேட்கப்பட்ட கேள்வியும் இருந்தன. விளக்கம் பெற வேண்டும் என்ற முறையில் கேட்கப்பட்ட கேள்விகளும் இருந்தன. எல்லாவற்றிற்கும் அம்பேத்கர் பதில் சொன்னார். முதல்ல கேட்ட கேள்வி, இந்தியாவோட அரசியலமைப்பு இவ்வளவு தாமதமா ஏன் ஆகணும்? இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இதோட சங்கர் ஸ்ரீக்கில அப்போ ஒரு கார்ட்டூன் வந்து இப்ப சமீபத்தில் நீக்கினாங்க. இன்னைக்கு அது இருந்தது, இன்னைக்கு அது நீக்கிட்டாங்க. ஒரு அம்பேத்கர் முகத்தை நட்டை மாறி போட்டு மேல ஜவஹர்லால் நேரு சாட்டை வச்சுருக்காங்க. நேரமா வரட்டு அப்படி ஒரு அன்னைக்கு இருந்தது. நேரு மன்னன் பிடியில் வாசித்துக் கொண்டது மாதிரி அம்பேத்கர் மெதுவா போயிட்டு இருக்காரு அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு சொன்னார் பதில, அமெரிக்காவில 7 பிரிவு தான் அவங்களுடைய அரசியலமைப்பு. அது எத்தனை மாசம் எடுத்துக்கிட்டாங்க? கனடாவில் அரசியலமைப்புடைய பிரிவுகள் எத்தனை, அவங்க எத்தனை மாசம் எடுத்துக்கிட்டாங்க? ஜெர்மனியோட அரசியலமைப்பு நம்மளோட சின்னது, எத்தனை வருஷம் ஆச்சு? இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இத்தனை விவாதங்கள், இத்தனை திருத்தங்களுக்கு பிறகு இவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது முறையான காலதாமதம் என்பதை கேள்வி கேட்ட நண்பர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர். இந்த அரசியலமைப்பு சட்டம் மற்ற நாடுகளின் சட்டத்தை காப்பி அடித்தது தானே என்று கேள்வி வந்தது. ஆம், காப்பி அடித்ததுதான் என்று அம்பேத்கர். முதலில் ஒன்றை அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கேள்வி கேட்டிருக்கிற அன்பரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நிறைய சட்ட ஞானம் இருக்கிறது. அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த வரைவு குழுவில் அவர் தன்னை உறுப்பினராக ஆக்கிக் கொண்டிருந்தால் நான் அவரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பேன். இவ்வளவு அருமையாக கேள்வி கேட்கிறீர்கள், நான் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய அரசியலமைப்பு 1935 ஏற்பட்ட சட்டத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. 60 நாடுகளுடைய சட்ட அந்த அரசியல் அந்த அமைப்பு சட்டத்தினுடைய அந்த சாசனத்தினுடைய அருமையான கூறுகளை எல்லாம் இதில் நாம் கொண்டு வந்து இணைத்திருக்கிறோம். ஒரு இடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வது எப்படி காப்பி அடிப்பதாக இருக்க முடியும்? ஆகவே இதெல்லாம் சேர்த்துதான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது இப்படி ஒரு பதில் சொன்னார். இன்னொன்று உண்டு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் புதுமை ஏதும் இல்லையே, காப்பி அடிச்சதும் ஒண்ணு, புதுசா ஒண்ணும் இல்லையா, பழசதான கொடுத்திருக்கீங்க அங்கேயே எடுத்து என்ற ஒரு கேள்வி. அதற்கு அம்பேத்கர் பதில் சொன்னார், இந்திய அரசியலமைப்பு வரலாறு உலகத்தில் 100 ஆண்டு பழமையானது. முதல் அரசியலமைப்பு உருவானது 1924 உருவாயிடுச்சு. இப்ப நாம இங்க எங்க இருக்கோம்? எவ்வளவு நாள் ஆச்சு? அவர்கள் எழுதி வைக்கிற அரசியலமைப்பில் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து இருக்கிற அறிவார்ந்த அவை இது. அதையெல்லாம் படித்து உங்கள் மனதில் ஏற்றி வைப்பதால் இந்த இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு புதுமையாக தோன்றுகிறது. உலகத்தில் இருக்கிற அரசியலமைப்பெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்னதான் புதுமை சேர்த்தாலும் அரசியலமைப்பினுடைய அடிப்படை உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாகத்தானே இருக்க முடியும் என்று அம்பேத்கர். இன்னொரு கேள்வி கேட்டார், மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் அதிகம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி வந்தது. இது தவிர்க்க முடியாதது, இருந்துதான் ஆக வேண்டும் என்று அம்பேத்கர். இதற்கு முன்னாலே வேறொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த மத்திய அரசாங்கத்தில் அதிகாரம் அதிகம் இருக்கிறது என்ற கேள்விக்கு அம்பேத்கர் ஏற்கனவே பட்டமேஜை மாநாட்டில் 1930 32 வரைக்கும் வரிசையா பதிவு பண்ணிட்டே வந்திருக்கார். அரசியலமைப்பில் அந்த அவர் உறுப்பினராக ஆன போது அவர் அந்த விவாதங்களை சொன்ன போது 3 விஷயங்களை அவர் சொன்னார். நான் அரசியலமைப்பு சட்டத்துக்குள் உள்ளர நான் அரசியலமைப்பு உருவாக்குவேன் நான் நினைச்சே பார்க்கல, உறுப்பினராக வேணும் நான் கற்பனை கூட பண்ணல.
டிராப்டிங் கமிட்டிக்கு தலைவனாவே நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அதுக்குள்ள வந்தது என்னை நம்பி இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்ற நோக்கத்தில் தான் அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையில் உறுப்பினர் ஆனேன். ஆனால் என் தலையில் இவ்வளவு பெரிய பணியை சுமத்திய உங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது இந்த வட்டமேஜ மாநாட்டில் அவர் வரிசையா செஞ்சுக்கிட்டே வர ஒரு விஷயத்தில் அம்பேத்கர் தெளிவாக, மாநில சுயாட்சி அவசியம், ஒவ்வொரு மாநிலம் சுயமாக இருக்க வேண்டும், ஆனால் மத்தியில் வலுவான ஒரு அரசு இருக்க வேண்டும், முதல் வட்டமேஜ மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து சொன்னார், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஒரே நாடாக உருவாக போகிறது. அமெரிக்காவில் இருப்பது போல அந்த தனித்தனி சிட்டிசன்ஷிப் குடியுரிமை இருக்கக்கூடாது, காமன் சிட்டிசன்ஷிப் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். காமன் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் இருக்க வேண்டும், இந்தியா முழுவதும் ஒரே குடியுரிமை தான் இருக்க வேண்டும், ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மூன்றாவதாக சொன்னார், எல்லாம் இப்ப 30-32 அசிவாரம் போட்டுக்கிட்டே வர அம்பேத்கர். மூணாவது சொல்றார், இந்தியாவில் நீதி நிர்வாகம் ஒரே சீராக இருக்க வேண்டும், அதற்கு தலைமையாக ஒரு பெடரல் நீதிமன்றம் இருக்க வேண்டும். மத்திய நீதிமன்றத்தை சொல்றார், சுப்ரீம் கோர்ட் சொல்றார், அன்றைக்கு சொன்னது பெடரல் நீதிமன்றம் இருக்க வேண்டும், அதுதான் இந்தியாவினுடைய நீதியினுடைய எல்லா கூறுகளையும் கையில் வைத்திருக்க வேண்டும் சொன்னார். நான்காவதாக ஒன்று சொன்னார், இந்தியாவில் எந்த சட்ட சிக்கல், எந்த சட்ட பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு காண்பதற்கு உச்சபட்ச இடமாக இருக்க வேண்டியது, விளக்கம் கொடுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றமாகத்தான் இருக்க வேண்டிய. இதெல்லாம் அப்பவே சொல்றாரு, அந்த வட்டமேஜ மாநாட்டிலே சொல்லுது. அதை இங்க சொல்றார், கூட்டாட்சி இருக்கு, மத்தியில வலுவான அதிகாரம், வலுவான அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது, இந்தியாவின் பாதுகாப்பு மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. ஒரு நெருக்கடி என்று வந்தால் அங்கு செயல்படுவது மாநில அரசாங்கம் இல்ல, மத்திய அரசாங்கம் தான் என்று வலுவான மத்திய அரசின் கையில் வலுவான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த அதிகாரங்கள் எல்லாம் நெருக்கடி நிலை வந்த போது மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அதை கண்டு உறுப்பினர்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி வருது, இந்தியாவின் புராதன தன்மையெல்லாம் நீங்கள் வீழ்த்தி விட்டீர்களே, நம் நாடு எப்பேற்பட்ட நாடு? என்ன பண்ணா, காந்தி ஒவ்வொரு கிராமமும் குடியரசா இருக்கணும், இந்தியாவே கிராமத்துல தான் வாழுது அப்படின்னு காந்தி சொன்னார். அது அம்பேத்கர் மனசுல இருக்கு. அதை சொல்ற, தீண்டாமை ஒழிய வேண்டும், இந்த நாட்டில் எல்லாரும் சமமாக வாழும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் கிராமம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதை நினைக்கிறதுக்கு வியப்பாக இருக்கிறது என்று முதல்ல ஆரம்பிக்கிறார். அவர் மனசுல வச்சிருக்கிறது காந்தி. கிராமத்தில் என்ன இருக்கிறது? அவர் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் தம் கிராமம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலத்தோடு அவர்கள் இருக்கிறார். மற்ற கிராமத்தோடு ஏதாவது ஒத்துழைப்பு வைத்திருக்கிறார்களா? அவரெல்லாம் சேர்ந்து ஒரு நீதி அமைப்பை உருவாக்க முடியுமா? அவரெல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? தனித்தனியாக இருக்கிறார்கள். போர் நடந்த போது மன்னர்கள் எல்லாம் கிராமத்தை கடந்து செல்வார்கள். இவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் ஒதுக்கி கொண்டு தாங்கள் பத்திரமாக இருப்பார்கள். அவர்கள் எதிர்த்து ஒருவர் கூட குரலை உயர்த்தியதில்லை. அப்படிப்பட்ட கிராமத்தினுடைய அடிப்படை, அந்த புராதன தன்மையை, சுயநலமாக இருக்கிற கிராமத்தின் தன்மையை அரசியலமைப்பின் கூறாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி விவாதங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன, பல விவாதங்கள். அத்தனை விவாதங்களுக்கும் அவர் பதில் சொல்கிறார். பதில் சொல்லிவிட்டு கடைசியாக நன்றி தெரிவிக்கும் போது, இந்த அரசியல் நிர்ணய சபையும் இந்த அரசியல் சட்ட வரைவும் இன்றைக்கு முழுமையாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் அது காங்கிரஸே காரணம்.
காங்கிரஸ் கொடுத்த ஒத்துழைப்பு, இந்த அரசியல் வரைவு உருவாகும் போது இருந்த பிரச்சனைகளும் போதுதான் அவர்கள் கை கொடுத்தார்கள். காங்கிரஸ் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் திட்டு திட்டாக மேலே இருப்பது போல் ஒவ்வொரு திட்டாக நான் தாண்டி கொண்டு சிரமப்பட்டிருப்பேன். என் பாதையை சரி செய்து கொடுத்தது காங்கிரஸ் என்று காங்கிரஸ் கொண்டு நினைத்திருக்கிறது. தன்னோடு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறார். குறிப்பாக அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் நோயுற்ற காலத்திலும் என் உடனிருந்து சட்டம் ஏற்றுவதற்கு எல்லாவித உதவிகளும் செய்த அல்லாடி கிருஷ்ணசாமி உட்பட அத்தனை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று நன்றி தெரிவிக்கிறார். அவர் முடிச்சது. அரசியல் நிர்ணய சபை மொத்தம் இருந்த காலம் 2 ஆண்டு 11 மாதம் 17 நாள். 1946 டிசம்பர் 29 அரசியல் சாசனத்தை நாம் ஏற்றுக்கொண்ட 1949 நவம்பர் 26 வரைக்கும் 2 வருஷம் 11 மாசம் 17 நாள், 13 நாள் இருந்தா அடுத்த மாசம் வந்துடும். இவ்வளவு நாள் என்னோடு உடன் இருந்திருக்கிறீர்கள். உங்களை அத்தனை பேருக்கு நான் நன்றி என்று சொல்றேன். இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாவதற்கு முன்னால் இதற்கு வழி அமைத்து கொடுத்த வரலாறு என்று ஒன்று. 1922 காந்தியடிகள் இந்தியாவுக்கு விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்தியா சுய நிர்ணயம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அரசியல் சாசனம் தான். அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பிரிட்டிஷாருடைய வேலை என்று 1922 காந்தி குரல். 1924 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மோதிலால் நேரு இதே கருத்தை வலியுறுத்தினார். இந்தியாவுக்கு பிரிட்டிஷார் ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்தார். அத்தோட அவர் நிக்கல. 1927 பம்பாயில ஒரு தீர்மானமே நிறைவேற்றார். அதற்கு அடுத்து அந்த தீர்மானத்துக்கு காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுத்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்று அந்த மோதிலால் நேருடைய ஆலோசனைக்கு ஆதாரமான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தது சென்னை காங்கிரஸ். மெட்ராஸ்ல தான் 1927 டிசம்பர் 27 அன்னைக்குதான் மெட்ராஸ்ல காங்கிரஸ் தீர்மானமா மோதிலால் நேருக்கு அதிகாரம் கொடுக்குது. நீங்க அரசியல் சபை நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம்னு மெட்ராஸ்ல தான் அந்த தீர்மானத்தை கொடுக்கிறார். மோதிலால் நேருவே ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்குறார். இந்திய சரித்திரங்கள்ல பல இடங்களில் இடம்பெறாத சம்பவம். அந்த சட்டத்துக்கு பேரு நேரு அரசியல் சட்டம். அந்த சட்டத்தை மோதிலால் நேரு அரசியல் சட்டத்தை பிரிட்டிஷார் முற்றாக நிராகரித்து. இதற்கு பிறகு 1934 மீண்டும் பாட்னாவில் கூடிய காங்கிரஸில் 34 அரசியல் சட்டம் உருவாகணும்னு சொல்றாங்க. அரசியல் நிர்ணய சபை உருவாகணும்னு சொல்றாங்க. அதுவும் காற்றோடு போகிறது. 1940 காந்தி ஹரிஜன்ல எழுதுறார். இதற்கு ஒரே தீர்வு அரசியல் நிர்ணய சபை தான் என்று அவர் எழுதுகிறார். இப்படி வரிசையாக ஒவ்வொருவராக ஒவ்வொரு கல்லையாக நகர்த்தி 1946 அரசியல் சட்டம் வந்துச்சு. அரசியல் சட்டை பிரியாம்பிள் முகப்பு இருக்கிறது. அந்த முகப்பிற்கே ஒரு பெரிய வரலாறு. இந்த முகப்பை கொஞ்சம் வரியெல்லாம் வரி வரியா படிக்க கூடாது, வார்த்தை வார்த்தையா படிச்சு பார்க்கணும். The people of India hereby solemnly resolve to constitute India into a sovereign, socialistic, secular, democratic republic to secure its citizens justice, liberty, equality, fraternity in our constituent assembly on
26 November 1949 to thereby adapt, enact and give it to ourselves this constitution. இதான் இந்த பிரியாம்பிள். இடையில கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுட்டா தப்பா சொல்லிடக்கூடாது. ஒன்னொன்னு விளக்கம் உண்டு. ஈக்வாலிட்டி விளக்கம் உண்டு, ஜஸ்டிஸ்க்கு விளக்கம் உண்டு, ஃப்ரெட்டர்னிட்டிக்கு விளக்கம் உண்டு, லிபர்ட்டிக்கு விளக்கம் உண்டு. இந்த வரிகள்ல ஒளிஞ்சிருக்கிற உண்மையை நான் பார்க்கணும். முதல்ல பாருங்க, எல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை, எந்த அளவுக்கு உடைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த முகம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் முகம், இதுல இந்த 395 கூறுகளும் அடக்கம். முதல்ல பாருங்க, முதல்ல சொல்லும் போது என்ன வார்த்தை போடுறாங்க, we the people of India. எப்போ we people of India, இந்தியாவை எப்படி உருவாக்குகிறோம்? இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வார்த்தையை போறா சிட்டிசன். முதல்ல பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் வந்து எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தாங்க, சிட்டிசன்ஷிப் கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்றாரு அடுத்த வரியில, சாவரின், சோசியலிஸ்டிக், செக்யூலர் எல்லாம் சொன்ன பிறகு நாம இந்தியா உருவாக்கிட்டோம். இப்ப நீ என்னோட சிட்டிசன். முதல்ல பீப்புள்னு சொல்ற, அப்புறம் சிட்டிசன் சொல்ற. எல்லாத்தை விட கடைசியில ஒரு வரி, ரொம்ப பேரு நம்ம ஒரு வார்த்தைகளை தடுமாற்றம் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டமா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லலாமா, அரசியல் சாசனம் என்று சொல்லலாமா? ரெண்டுல எது சரி? அதற்குதான் கடைசியில ஒரு வரி. நம்ம மேகன காத்தான்னு படிச்சிருக்கோம், மகா சாசனம்னு படிச்சிருக்கோம். அது ஒரு சாட்டம், அது ஒரு சாசனம். அவன் எழுதி நம்மகிட்ட கொடுத்தான். இங்க நாமளே எழுதி நம்மகிட்ட கொடுத்திருக்கோம். We do hereby enact, adopt and give it ourselves this constitution. எனவே இது சார்ட்டர், இது மசோதா. அரசியலமைப்பு சட்டம் சொல்லவே கூடாது. சரி, சில புத்தகங்கள் அரசியலமைப்பு சட்டம் வருது, அது எப்படி வருது? அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல இந்த அரசியலமைப்பு, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் எழுகிற கேள்விகளுக்கு விளக்கங்கள், விவாதங்கள், நீதிமன்றங்கள் கொடுக்கிற தீர்ப்பு, இவையெல்லாம் அது உள்ள இருந்ததுன்னா அது அரசியலமைப்பு. அதுக்கு விளக்கங்கள் இருக்கும், இல்லாட்டா அது சார்ட்டர், அரசியல் சாசனம் தான். இதுதான் அதனுடைய அடிப்படை. இந்த அடிப்படையோடு அவர் தன்னுடைய எதிரான அச்சத்தையும் தெரிவிக்கிறார். நிறைவாக பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை எல்லாம் ராஜேந்திர பிரசாத் ஒரு 6-7 பாயிண்ட் சொல்றார், அம்பேத்கர் ஒரு 6-7 பாயிண்ட் சொல்றார். அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நடக்கிறத அவர் அன்னைக்கு யோசிச்சிருக்கார். அவர் முதல்ல சொல்றாரு, முதல்ல அவர் குறிப்பிட்டு சொல்றதே என்ன சொல்றாருன்னா, நாம் எவ்வளவு சிறப்பான ஒரு அரசியல் சாஸ்திரத்தை உருவாக்கி இருந்தாலும் மிக மோசமான மனிதனுடைய கையில் சிக்கினால் அதன் பொருளற்று போய்விடும். எவ்வளவு மோசமான அரசியல் சாசனத்தை நாம் உருவாக்கி இருந்தாலும் மிக மிக நல்ல மனிதர்கள் கையில் இருந்தால் அது சிறப்பான அரசியல் சாசனமாக அமையும். எப்படி இது அமைய போகிறது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று அம்பேத்கர். அதுக்கு அடுத்து சொன்னார், இந்தியா ஏன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு வந்துச்சு, நாம ஏன் பெற்றிருந்த சுதந்திரத்தை இழந்தோம், ஒருவரை காட்டி கொடுத்திருந்தோம். முகமது பின் காசிம் இந்தியா மீது படையெடுத்து வந்த போது அவருக்கு துணை நின்றவர்கள் இந்தியாவில் இருந்த நம்முடைய மன்னர்கள் தான், நம்முடைய படைத்தளபதிகள் தான். முகமது கோரி இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த போது யார் துணை இருந்தது? இங்கிருந்த ராஜபுத்திரர்கள் அவனுக்கு துணை இருந்தார்கள். கோரி முகமது வந்து அவனால் வெல்ல முடிந்தது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்தியா வந்த போது இந்திய மன்னர்களான இடத்தை அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தார்கள். அதனால்தான் இந்தியா எப்படி இருந்து நாம் அடிமைப்பட்டோம். நாம் இந்த உரிமையை பெறுவதற்காக 2வது சுதந்திர போரை நடத்த வேண்டுமா என்பதை நீங்கள் யோசிக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடு முக்கியம் என்று நினைக்கப் போகிறீர்களா, அல்லது உங்களுடைய ஒவ்வொருடைய மதமும் உங்களுக்கு முக்கியம் என்று நினைக்கப் போகிறீர்களா?
உங்களுடைய மதம் முக்கியம் என்று நினைத்தால் இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் உருவாக்கி இருக்கிற அந்த மகத்தான தேசம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மத எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாடு ஒன்று என்று நினைத்து இந்த அரசியல் சட்டம் வகுத்திருக்க அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற வழியின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். இதுதான் எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்காலத்திற்காக அவர் சொல்லியிருக்க செய்தி. அப்போது ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்றைக்கு அரசியல் சட்டம் அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள், எதிர்காலத்தில் எழப்போகிற பல விஷயங்களுக்கு இதில் தீர்வு இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது அமெரிக்காவில் அரசியல் சட்டத்தை உருவாக்குறார். ஜெஃபர்சன் சொன்ன வழியை அவர் சொல்றார், இன்றைய சந்ததியை நாளைய சந்ததியோடு பிழைக்காதீர்கள். இன்றைக்கு இருக்க நிலைமையை வைத்து இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாளைய சந்ததியர்கள் அவர்கள் விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் இந்த அரசியல் சாசனத்தை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள், நீக்கிக் கொள்வார்கள், புதியதாக உள்ளே நுழைத்துக் கொள்வார்கள். அதற்கு கட்டுப்பாடு என்று சொல்கிறார். அரசியல் சட்டத்தை திருத்தலாமா? அரசியல் சட்டத்தை திருத்த முடியுமா? செய்யலாம். அதுக்கு 385 பிரிவு நினைவில் 370 முன்னாடி 75 65 தெரியும். அதுல திருத்தலாம் என்று அதில் ஒரு அரசியலமைப்பிலே கூறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அரசாங்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும்னா மேலவை மக்களவை இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல அந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும். பிறகு மாநிலங்களவையில் அமைந்திருக்கிற 3/2 உறுப்பினர்கள் அதற்கு ஏற்படுத்த வேண்டும். பிறகு மக்களவையை கொண்டு வர வேண்டும். அங்கிருக்கிற உறுப்பினர்களில் 3/2 உறுப்பினர்கள் ஆதரவளிக்க வேண்டும். அப்படி ஆதரவளித்தால் அந்த அரசியல் சட்டத்தை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் எந்த திருத்தமும் இந்த அரசியல் சட்டத்தில அடிப்படை கூறுகளை மாற்றக்கூடாது. ஜஸ்டிஸ் அடிப்படை மாறாது. லிபர்ட்டி அதை நீக்க முடியாது. ஃப்ரெட்டர்னிட்டி நீக்க முடியாது. ஈக்குவாலிட்டி நீக்க முடியாது. இந்த அடிப்படையை மாற்றாமல் எதை வேண்டுமானாலும் அவர்கள் மாற்றிக் கொள்ளலாம். எனக்கு நிறைய உதாரணம் இருக்கு. இன்னைக்கு 104 அமெண்ட்மெண்ட் இந்தியாவில் வந்தாச்சு. கான்ஸ்டிடியூஷன் 104வது அமெண்ட்மெண்ட் 2019 ஜம்மு காஷ்மீர் கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கிற 370 செக்ஷனை நீக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு 104 இது 103 104 அமெண்ட்மெண்ட் வந்தாச்சு. இந்த திருத்தங்கள்ல முதல் திருத்தமே தமிழ்நாட்டில் தான் போச்சு. 1951 அரசியல் சாசனம் உருவான ஒரே வருஷத்துக்குள்ள திருத்தம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் தான் போச்சு. செல்வகன் துரைராஜ் என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர், அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 15க்கு எதிராக இருக்கிறது, எனக்கு மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்கவில்லை, எனக்கு இடம் கொடுப்பதற்கு இந்த ரிசர்வேஷன் பாலிசி எனக்கு எதிராக இருக்கிறது வழக்கு இருக்கு. செண்பகம் துரைராஜன் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வழக்கு இருக்காது. ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம். அப்போ கான்ஸ்டிடியூஷன் 15 என்ன சொல்லிருக்கு? ஈக்குவாலிட்டி. இந்த 4 அடிப்படை கூறுகள் அவங்க ஈக்குவாலிட்டி. எல்லாரும் சமம் என்றால் எல்லாருக்கும் இடம் கிடைக்க வேண்டுமே, எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் மறுத்தல் தப்பு என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாங்க. உச்ச நீதிமன்றம் அங்கேயும் போய் அப்படியே அப்பீல் போனது அரசாங்கம் அப்பீல் போகுது. உச்ச நீதிமன்றத்துக்கும் போகுது. உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லுங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஈக்குவாலிட்டி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அது நம்முடைய நீதியில் ஒன்று. அப்ப என்ன செய்யணும்? முதல் திருத்தமே தமிழ்நாடு செக்ஷன் 15 ஒரு திருத்தம் சேர்த்தாங்க, திருத்தி உள்ள கொண்டு வந்தாங்க.
எல்லோரும் சமம் தான். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிர் ஆகாது என்று சட்டத்தை திருத்திய பிறகுதான் அதற்கு வேலை இருந்துச்சு. முதல் திருத்தமே தமிழ்நாடு. இப்படி வரிசையாக திருத்தங்கள் வந்து கொண்டே இருந்தன. இந்த அடிப்படையில் தான் நம் கையில் இருக்கிற இந்த அரசியலமைப்பு சாசனம், அரசியல் சாசனம் 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. முறையாக போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. உலகத்திலேயே மாபெரும் அரசியல் சாசனம் நம்முடையது. அதில் கையொப்பம் இருக்கிறவர்கள்லாம் லேசான ஆட்கள் இல்லை. அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தவர்கள்ல வடநாட்டில் இருந்தவர்கள்னா அவங்க தாய்மொழியில கையெழுத்து போட்டுட்டாங்க. ஹிந்தி, குஜராத்தி அப்படின்னு வரிசையா. தென்னாட்டில் இருந்த பெரும்பாலும் ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டாங்க. அப்போ அன்றைக்கு இந்தியாவுடைய பொதுமொழி எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அந்த அரசியல் சாசனம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. இதுல விதிவிலக்குகள் உண்டு. வடநாட்டுல இருந்தவங்க ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் பட்டேல், இன்னொருத்தர் சியாம பிரசாத், 2 பேரும் ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டாங்க. தென்னாட்டுல சில பேர் தாய்மொழியில கையெழுத்து போட்டிருக்காங்க. கக்கன் தமிழ்ல கையெழுத்து போட்டாங்க. லட்சுமிகாந்தன் பாரதியோட அப்பா கிருஷ்ணசாமி பாரதி தமிழ்ல கையெழுத்து போட்டாங்க. சி சுப்பிரமணியன் தமிழ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. வீரபாபு தமிழ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அண்ணாமலை செட்டிநாட்டு அரசர் அண்ணாமலை அரசருடைய பையன் ராமசாமி செட்டியாருடைய சகோதரர் முத்தையா செட்டியார் தமிழ்ல கையெழுத்து போட்டாங்க. இப்படி சில விதிவிலக்கு. தென்னாட்டில் இருந்தவர் பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் கையெழுத்து. இதுல இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடைசியாக நிறைவேற்றப்பட்டு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் சாசனம் நவம்பர் 24ஆம் தேதி 284 பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. அந்த 284 பேர் கையெழுத்து போட்டது இந்த அரசியல் சாசனம் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கையால் எழுதப்பட்ட அந்த அரசியல் சாசனம், கையால் எழுதப்பட்ட அரசியல் சாசனம் 2 பிரதிகளும் பெரிய வால்யூம் இன்னைக்கும் பாராளுமன்றத்துல பத்திரமா இருக்கு. இந்த அரசியல் சாசனத்துல முதல்ல கையெழுத்து போட்டாலும் கடைசியில கையெழுத்து போட்டாலும் யாரும் ஒரு வேடிக்கையா இருக்கும். முதல்ல கையெழுத்து போட்டது நம்பரும் கையெழுத்து ஜவஹர்லால் நேரு, 284 கையெழுத்து போட மரமும் பெரோஸ் காந்தி இந்த கணவர். நன்றி.